தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த அவல் பர்ஃபி எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அந்த பர்ஃபியை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் திக்கான அவல் எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் திக்கான அவலை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. இப்படி அலசுறனால அவல் நல்லா சாஃப்டாயிரும். இப்படி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு வடிகட்டிடுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அவலை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நெய்யோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 கப் அவலுக்கு 1/2 கப் பால், இதான் மெஷர்மெண்ட்டு. 1/2 கப் பாலை நீங்கள் காய்ச்சியோ காய்ச்சாமையோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை வேக வைக்க போகிறோங்கிறனால எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால் ஊற்றி நல்லா வேகட்டும். நல்லா இது மிக்ஸ் ஆகி வேகிற நேரத்தில் இதுக்கு கலருக்காக நான் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறனால ஃப்ளேவராக இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். மஞ்சத்தூள் உடம்புக்கும் நல்லது, எந்த வாசமும் வராது. அதனால் நீங்கள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், பால், அவல் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து வர நேரத்தில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டான அளவு. உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் சுகர் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் சுகரை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்தோடனே நல்லா மெல்ட் ஆகி நல்லா வாட்ரி ஆயிரும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த சுகர் நல்லா பர்ஃபி போடுற பதத்துக்கு நல்லா ஸ்டிக்கியாக நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்து திரண்டு வர நேரத்தில் ஒரு 1/2 கப்பு டெசக்கேட்டு கோகோனட் நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னாக்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எண்ணெய் சட்டியில் வதக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கப் தேங்காய் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வளரட்டும். இப்போ பர்ஃபி போடுற பதத்துக்கு நல்லா 1:2 வந்துடும். சட்டியில் ஒட்டாது. அதுதான் கரெக்டான பதம். அதில் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம எந்த தட்டில் பர்ஃபி போட போகிறோமோ அந்த தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் தடவிட்டு நமக்கு விரும்பிய ஷேப்பில் பர்ஃபி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப அட்டகாசமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தட்டில் நெய் தடவிடுவோம். நெய் தடவிட்டு அந்த தட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு நம்மளோட ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை கலந்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாமை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை மேலே போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நட்ஸ் அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை கட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ஸ்வீட் சூப்பராக 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.